டிஎன்பிஎஸ்சி 2014 தமிழ் கொஸ்டின். கண்ணகி எனும் சொல்லின் பொருள் கண்களால் நகுபவள். 1-2 பொருத்தி எழுதணும். குறிஞ்சிக்கு இது தொழில். குறிஞ்சியில் 2 கிழங்கழுத்தல், முல்லையில் வரகு விதைத்தல், மருதத்தில் நெல் அறிதல், நெய்தலத்தில் உப்பு வித்தல். 2, 4, 1, 3. வண்ணம், வடிவம், அளவு, சுவை என இந்த 4 மேதோட தொடர்புடைய பண்புத்தொகை. அடுத்து 4வது, வெண்டலை விரலிய கலிவெண்பாவால் பாடப்படுவது தூது. 5, பொறுத்துக. வினைத்தொகையில் என்ன வரும்னா செய்தொழில். ஓமை தொகையில் மதிமுகம். உம்மை தொகையில் 4-2. அன்மொழி தொகை பவளவாய் பேசினாள். இப்போ நான் 2, 4, 1, 3. அவன் உழவன் இலக்கண குறிப்பு தேர்க. குறிப்பு வினைமுற்று. 7, பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. வயலில் மாடுகள் மேய்ந்தன. இதுதான் கரெக்டு. பெயர் சொல்லி வகைதல். நடிகன் தொழிற்பெயர். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வ எவகைத்துடைய அயற்கூற்று. பொருந்தாத சொல்லை தேர்க. அண்ணன். யாப்பு என்றால் டேஸ் கட்டுதல். நாயகர் மரபில் முடிசூடி கொண்ட பெண் அரசியார் இராணி மங்கம்மாள். உலகில் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர் கிளன்கெல்லர். திருக்குறளுக்கு எந்த எண்ணிற்கும் பெரிதும் 7 என்றது தொடர்புண்டு. 99 வகை பூக்களின் பெயர்கள் இடம்பெற்ற குறிஞ்சிப்பாட்டு. மனித நகரத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது லெமோரியா கண்டம். குமரகுருபர் இல்லாத நூல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ். தாய்மானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ராமநாதபுரம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் டேஸ் உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும்பகுதி குளோரோஃப்ளோரோகார்பன். திராவிடம் எனும் சொல் முதலில் உருவாக்கியவர் குமரில பட்டர். சீர்திருத்த காப்பியம் என பாராட்டப்படுவது மணிமேகலை. ஏற்றுமதி இறக்குமதி பட்டினப்பாலை மதுரை காஞ்சி. சரிந்த குடலை புத்தத்துறவியார் சரி செய்த செய்தி கூறும் நூல் மணிமேகலை. 25, நான்மணி மாலை. அதுக்கு சிற்றிலக்கியம். மலரும் மாலையும் கவிதை. 4 மணி கடிகை நீதி நூல். தேம்பாவணி காப்பியம். இப்போ 2, 1, 4, 3. தமிழுக்கு தொண்டு செய்வேன் சாவில்லை யார் கூற்று? பாரதிதாசன். கூடு கட்டி வாழும் பாம்பு இனம் ராஜநாகம். மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவர் காயசண்டிகை. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் எனும் புகழ்மிக்க நகரம் மதுரை. சதகம் என்பது டேஸ் படலை கொண்டது. 100. கண்டனன் கருப்பினு கனியாய் கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெற்றவர் சொல்லின் செல்வன். சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறியாடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் விவேகானந்தர். சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் பாரதிதாசன். 34, பொருத்தமான விடை எழுதுக. துன்பங்களையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். களிர் எரிந்து பெயர்தல் காலை கடனே என கூறியவர் பொன்முடியார். அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்க வாசகர். மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞான சாகரம் இதழை தூய தமிழில் எங்கினும் பெருமாற்றம் செய்த நாணக்கடல். 38, ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் நாவலை எழுதியவர் சீசு செல்லப்பா. திருமணம் செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார். உரைநடை. தமிழின் உரைநடை தந்தை என மெச்ச தகுந்தவர் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். 300,000 இவர்களை பற்றிய புகழ் பாடல்கள் சேர சோழ பாண்டியர். பொறுத்துக. 42, சிக்கனம்ங்கிறது சுரதா. சிக்கன சுரதா. மனித நேயம் ஆலந்தூர் மோகனரந்தன். காடுனா வாணிதாசன். வேலைகளல்ல வேள்விகளே கவிஞர் தாரா பாரதி. மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் பாரதிதாசன். 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா சேர்ந்ததை வேறிக்கு மிக சிறந்த பயண நூலான பர்மா வழி நடைப்பயணம் நூலின் ஆசிரியர் வே. சாமிநாத சர்மா. 45, ஆனந்த் அந்தேன் நூலின் ஆசிரியர் க. சச்சிதானந்தன். 46, அடைமொழிக்குரிய ஆசிரியர் எழுதுக. விடுதலை கவி அப்படின்னா பாரதியார். திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கவிரேறு வாணிதாசன்.
கவிக்கோ அப்துல் ரஹ்மான். 3, 4, 2, 1. 47 பொறுத்துக. பூங்கொடி முடியரசன். கொடி முல்லை வாணிதாசன். ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படின்னா கண்ணதாசன். பட்டத்தரசி சுரதா. 48 வடமொழியில் முகுந்த மாலை எனும் நூலை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். பற்றுயி ஆற்றுடன் பன்மலை அடுக்க குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். 50 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலைத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசம். 51 வெற்பு சிலம்பு பொருள் ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் மலை. நெடிலோடு உயிர் தொடங்கும் தொடர்குற்றுரங்களுள் பரவொற்றிரட்டும் வேற்றுமை மிகவே. இவ்விதிக்கு சான்றை தேர்க. காட்டுக்கூலி. முன்னீர் வழக்கம் மகடுவு ஓடில்லை. இதில் மகவு என்பது பெண். தொடை விகர்க்கம் எத்தனை வகைப்படும்? 35. கீழ்கண்டவற்றில் எது சரி? தொகைநிலை தொடர் 6, தொகாநிலை தொடர் 9. 56 ஐ அவ் ஆகிய 2 எழுத்துக்களில் அழைக்கப்படும் விதம் சந்தியக்கரம். முற்றிலுகிற சொல்லை எழுதுக. கதவு. 58 கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருள் பன்மொழி சொல்லை தேர்க. மீமிசை ஞாயிறு. 51 பெரு என்னும் வேறு சொல்லின் வினையாளனின் பேர் பெறுபவன். 60 பொறுத்துக. இலக்கணம் உடையது நிலம். மங்களம் இறைவனடி சேர்ந்தார். இலக்கண போலி புறநகர். இடக்கரடக்கல் கால் கழுவி வந்தான். 4, 3, 1, 2. அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது எவ்வகை பெருங்கோள்? மொழி மாற்று பெருங்கோள். 62 பொருள் தேர்க. அங்காப்பு என்பது வாயை திறத்தல். வினை முற்றை தேர்க. படித்தான். தவறான ஒன்று தேர்க. கிறு கின்று ஆ நின்று இல இதுதான் தவறானது. இணையிலை முப்பாலுக்கு பாரதிதாசன். 66 இப்போதுள்ள கல்வெட்டுகளில் மிக பழமையானது திருநாதர் குன்றம் கல்வெட்டு. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் சர்ச்சில். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இதனை பாடிய கவிஞர் வள்ளிக்கண்ணன். கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் யார்? இரட்டையர். இந்திய அரசியலில் சாணக்கியர். ராஜகோபாலாச்சாரியர். ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் இரட்சணி ஆத்திரிகம். 72 எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான் தானே இடம் நோக்கி நடக்கின்ற திந்தவியம் என புதுவுடைமையை விரும்பியவர் பாரதிதாசன். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் பொருந்திய தூய தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பரிதிமார் கலைஞர். ஐஞ்சிறுகாப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன? சமண முனிவரால் இயற்றப்பட்டன. பெர்சிவல் பாரதியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் பெயர்த்த அறிஞர். ஆறுமுக நாவலர். இதழ் நா பல் அன்னம் இவை ஒலிப்பு முனைகள். சி வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் ராமானுஜர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது தேஸ் நூலின் புகழ்மிக்க தொடர். திருமந்திரம். மருதநிறத்திற்குரிய தெய்வம் இந்திரன். தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுவது திருநாவுக்கரசர். தாண்டக வேந்தர் திருநாவுக்கரசர். தேசியம் காத்த செம்மல் என திருவிகால் புகழப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். சின்னச்சிரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது மரைக்காயர். காந்திய கவிதை என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். முதலில் எந்நிலத்திற்குரிய விலங்கு குறிஞ்சி. கடவுள் வல்கை யோடுனை மாய்த்துடல் புக்கிரையாக ஒல் செய்வேன். இந்த வீர வரிகள் இவரால் கூறப்பட்டன. தாவீது. இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பும் விரைவில் கூடும். முருங்கை பட்டை. வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லா வீரமும் வீணாகும் என்பது பசுமொழி முத்துராமலிங்க தேவர். 88 பட்டியல் 1 பட்டியல் 2 சேர்த்துறதுன்னா ஃபஸ்ட்டு டிசர்வ் தென் டிசைர் அப்படின்னா முடவன் கொம்புக்கு தேனுக்கு ஆசைப்படலாமா? டீப் ஃபார் பழிக்கு பழி அப்படின்னா 4. ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப் செய்யும் தொழிலே தெய்வம். லிட்டில் ஸ்டோக் பெல் கிரேட் வாக்ஸ் அப்படின்னா அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். 3, 4, 2, 1 பொறுத்துக. 89 சரியான வழி தேர்ந்தெடுத்துக. விசும்புனா அதுக்கு அர்த்தம் வானம். மறுப்பு அப்படின்னா தந்தம். கனல்னா
நெருப்பு. களிறுனா யானை. அப்படின்னா 2 1 4 3. திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை. ஜி.வி. போப். 91. கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் என்று பாடியவர் எஸ். வையாபுரி பிள்ளை. பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம் பவளக்கொடி. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஜி.வி. போப். 94. நூல் ஆசிரியர் ஆசரக்கோவை, பெருவாயின் முள்ளியார், கார் 40, கண்ணக்கூத்தனார், முதுமொழி காஞ்சி, கூடலூர் கிழார், நான்மணி கடிகை, விளம்பி நாகனார். இப்போ 4 3 1 2. 95. பொறுத்துக. திருநாவுக்கரசர் 4 5 6 திருமுறை. சம்பந்தர் முதல் 3 திருமுறை. சுந்தரர் 7ஆம் திருமுறை. மாணிக்க வாசகர் 8ஆம் திருமுறை. 96. பொருந்தாத இணையை கண்டறிக. ஞானரதம் கல்கி. தப்பு. தமிழ் செய்யுட்கிளம்பம் என்ற நூலை தொகுத்தவர் ஜி.வி. போப். 98. தமிழ் பேரகராதி லெக்கிகன் உருவாக்கியவர் எஸ். வையாபுரி பிள்ளை. தமிழிசை கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் விபுலானந்தர். பாரத சக்தி மகா காவியம் இயற்றியவர் சுத்தானந்த பாரதியார். இதோட முடிஞ்சு.